எனக்கு 62 தெரியும். நான் பச்சைவாஸ் காலேஜில் படிக்கிற போதெல்லாம் இங்கே இங்கிலீஷ் நடக்கும். ஒரு 10 பேர் வந்து சுற்றி போவோம். அப்போ வந்து எனக்கு இது தெரியும். அதற்கு பிறகு நம்முடைய இது கீழ்நோக்காளர் பெரும்பாலாளர்கள் இந்த பகுதியை இருந்த பொழுது இந்த நேரங்களில் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு 2 காந்தியை பொழுது நான் வந்திருக்கிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உயிர் கொள்கை தெரியுமே. போன ஆட்சியை கூட துணி கிடைக்கிறத சொசைட்டி கிடைக்கிற சொல்லுவாங்க, உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனா எங்களுக்கு எதிரில் உண்ணு இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் காந்தியத்தை சொல்லி அம்மையார் குப்பத்துக்கு நானே வரேன், அங்க வந்து இந்த உண்ணாவிரதம் இருந்தான்னு சொன்னார். உடனே அங்க இருக்கிறவங்க உண்டு ஒரு போஸ்ட் அடித்தான் வந்தீங்க. தலைவர் சொன்னார், ஒரு நல்ல காரியத்தில் போகிறோம் என்று வந்துவிட்டார். வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்காது. முதலாவது மனிதருக்கு எது முக்கியம்? உயிர். இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். என்ன வேண்டும்? உணவு வேண்டும். அதனால்தான் உணவை தருகிறவன் பசியை ஒரு பிணி என்று சொன்னார் மனிதர்களை. எனவே உணவர்களை ஆக உயிருக்கு மேலே ஒரு மனிதருக்கு உண்டு மானம். அந்த ரோஷம், அந்த மானத்தை காப்பது ஆடை. இந்த ஆடையை நெய்கிறவர்கள் நீங்க. மனிதனுடைய மானத்தை காக்கிறவர்கள் அது செய்ய. அண்ணா ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்திருந்தார். அண்ணா அவர்கள் எவ்வளவு பாருங்க, காஞ்சிபுரத்தில் அது துணி கொடுத்தாரு, பார்த்தார். அண்ணா அவர்களுக்கு எப்படி நெய்ஞ்சிருக்கிறோம் என்னன்னு அவர் விளக்கி சொன்னார். சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கிட்ட கடைசி நம்பிக்கையை கொண்டு செய்து காட்டுவார். காரணம் இந்த துறை அப்படி இருந்தது. எனவே இந்த துறைக்கு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். நம்முடைய சேகர் பாபு அவர் துறையே ஒரு ஆளாம். உள்ளபடியே எப்படிதான் வேலை செய்யலான்னு எனக்கே புரியும். எப்படிதான் வேலை செய்யலான்னு தெரியல. அது மாதிரி அவர் சொல்றாரு. இங்க இன்னைக்கு பார்த்தா ஐயப்பனை சாமியே காரணம் பண்றாரு. மறுநாள் பார்த்தாரோ போன மாரியத்தான் போயிட்டார். இப்படி எல்லாரையும் கொண்டு அடிக்கிறார். நிப்ப வச்சு அடிக்கிறார். நம்ம சட்டமன்றத்துக்கு கையில பேப்பர் எடுக்காம பேசுறதுக்கு ஒரு பெரிய சவால். அது அப்ப தலைவர் பேசுவார், நாங்கள் பேசுவோம். இப்போ மணி இவரு அதே மாதிரிதான். இவர் எப்படி கேட்டீங்கன்னா புராணா மாறானா எல்லாம் எது வந்தாலும் சரி அதை பற்றி போயிட்டே இருப்பார். உள்ளபடியே சொல்றேன், புராணா காலத்தில் புராணாவில் பாதிக்கப்பட்ட வார்டுக்கே போய் அந்த நோயாளியை பார்த்த ஒரே மனிதாபிமான ஒவ்வொருவரையும் பொறுக்கி இந்த துறைக்கு இவன் தான் என்று எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் போட்டிருக்காங்க. அதனால்தான் இந்த ஆட்சி ஸ்திரமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வெற்றி பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாதையிலே இந்த துறையும் செல்வதை பார்த்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 60 கைத்தறி நெசவாளர்களுக்கு திறன்மிகு நெசவாளர் விருதுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கிட மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2023-2024 ஆண்டுக்கான 60 திறன்மிகு நெசவாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்குதல். எம். அமுதா, காஞ்சிபுரம் திருவள்ளுவர் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம், காஞ்சிபுரம் சரகம் முதல் பரிசு. அன்புடன் மேடை அழைக்கிறோம்.
இரண்டாம் பரிசு என் ஆறுமுகம் காஞ்சிபுரம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் காஞ்சிபுரம் சரகம். மூன்றாம் பரிசு கும்பகோணம் சரகம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஜி மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக முதல் பரிசு கும்பகோணம் சரகம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கே பாமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு கும்பகோணம் சரகம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எம் ஆர் ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காஞ்சிபுரம் சரகம் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கே மணியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கும்பகோணம் சரகம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எஸ் ஜெயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு காஞ்சிபுரம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சோமசுந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாம் பரிசு கும்பகோணம் சரகம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கே வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு